எல்லாருக்கும் நமஸ்காரம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டு இருந்தா. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால் ப்ரிகாஷனாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அவளுடைய மெயின் எய்மாகவே இருந்தது லைஃப்பில். ஸோ அப்படி பார்க்கறச்சே எந்த ஒரு உடம்புமே வரத்துக்கு முன்னால் நம்ம எப்படி அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க நிறைய நம்ம கேள்விப்படுவோம், திடீர்னு பாத்ரூமில் வந்து வழுக்கி விழுந்துட்டா, அடிபட்டு கொடுத்து வயசாகிடுறதுனால. அண்ட் மோஸ்ட்லி அது எப்போ நடக்கிறது? ராத்திரி தான் நடக்கும் இல்லையா? அண்ட் இப்போ வந்து வழுக்கி விடுற சான்சஸ் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் ஒன்றும் பாசி தர கிடையாது, எல்லாமே டைல்ஸ் இருக்கிற இடம். அண்ட் வந்து நைட்டு வந்து நம்ம யார் பாத்ரூம் போகிறதுனால பை த டைம் வந்து தர ட்ரையாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் அவள் வழுக்கி விழறா அப்படின்னா தெர் இஸ் சம்திங் எல்ஸ், வழுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய பிளட்டு வந்து பிரெயினுக்கு போகிறது கொஞ்சம் தடைபடுறது. அதனால வந்து பிரெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறது. அதில் வந்து வி லூஸ் த பேலன்ஸ் அண்ட் ஃபால் டவுன். ஸோ இதனால தான் வந்து முன்னெல்லாம் வாழலாம் என்ன சொல்லுவா, நான் கட்டில் நீ இருக்கியா, பாத்ரூமுக்கு போனேன், எழுந்துக்கணுமா, ஃபஸ்ட்டு வந்து எழுந்து உட்காந்துக்கிறேன் இல்லையா, உட்கார்ந்து இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருங்கோ, அதுக்கப்புறமா எழுந்து நில்லுங்கோ, நின்றுட்டும் உடனே நடந்து விட வேண்டாம், நின்று ஒரு 30 செகண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே இருங்கோ, தென் வாக். இப்போ நம்ம ஏன் வந்து பாத்ரூமில் விழறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோம். கட்டில் அழகாக எழுந்து உட்காந்துப்போம், அப்புறம் மெதுவாக நின்றுப்போம், அப்புறம் நடப்போம், எல்லாம் பண்ணுவோம். பாத்ரூமில் ஏன் நம்மளுக்கு ஆறுது அப்படின்னா எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுவோம், பாத்ரூம் படி எழுந்ததும் திரும்பி உடனே ஃப்ளஷ் பண்ணுவோம், உடனே ஹேண்ட் ஷவரோ இல்லை பைப்லையோ குனிஞ்சு கால் அலம்புவோம், அப்படியே நடப்போம். ஸோ அட் அ டைம் என்னென்ன ஒரு உட்கார்ந்ததுலேருந்து நின்று ஒரு ஹாஃப் டர்னில் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது, அப்புறம் குனிஞ்சி வந்து வாஷ் பண்ணுறது நடக்கிறது. ஸோ எல்லா பொசிஷனும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டைமில் ரத்தம் வந்து பிரெயினுக்கு கரெக்டாக ஃப்ளோ ஆக மாட்டேங்கிறது. அதில் தான் வந்து நடக்கும்போது எல்லோரும் விழறா. ஸோ அதனால ஈவன் நம்ம வந்து டாய்லெட்டில் கூட, ஏன்னா எல்லாருக்கும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் சுவர் பக்கமாக இதாக இருக்கும், ஒன்று ரொம்ப பெரிய நம்ம வச்சுருக்க போகிறது இல்லை இல்லையா. இந்த டாய்லெட்டில் டெஃபினெட்லி வந்து பக்கத்தில் வால் ரீச்சபிளாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எழுந்து நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுந்து சுவத்தை ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு இன்னொரு கையால் ஃப்ளஷ் பண்ணுங்க. பண்ணி அந்த பொசிஷன் உடனே நமக்குன்னு அப்படி திரும்பிடாதீங்க. ஒரு அந்த ஃப்ளஷ்ஷு கொஞ்சம் ஆண்டு அப்புறம் மெதுவாக திரும்பி லெட் ஒன் ஹேண்ட் பி ஆன் த வால். இந்த கையோ உங்களுக்கு எது சௌகரியமோ பிடிச்சுட்டே நீங்கள் குழாவையோ ஹேண்ட் ஷவரையோ இது பண்ணி யூஸ் பண்ணி காலை நீங்கள் அலம்பிக்கோங்க. அண்டு அதை மூடிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த நிமிர்ந்த பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடங்கும். இப்படி பண்ணினா கண்டிப்பாக அந்த தலை சுற்றி விழறது கண்டிப்பாக நடக்காது. நம்மளுக்கு பிரெயினுக்கு கரெக்டாக அந்த பிளட் ஃப்ளோ போயின்னு இருக்கும். அதனால தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம விழுந்து அப்புறம் வந்து போய் டாக்டர்கிட்ட மருந்து வாங்க கொள்ள பண்ணுறதை விட முன்னாடி இது வந்து ரொம்ப டைம் ஆக போகிறது இல்லை. நம்ம தூங்கிட்டு இருந்து பண்ணுறச்சே கூட 30 செகண்ட்ஸுங்கிறது அப்படி ஒரு ஃபியூ சொடுக்கல்ல போயிட போகுது. பட் இட் வில் ஹெல்ப் அ லாட் இல்லையா. இது ஒன்று. இந்த தலை சுத்தல் வந்து இந்த ஒரு தினமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரெயினுக்கு வந்து கரெக்டாக அந்த பிளட் ஃப்ளோ நடக்கணும்னு. அது வந்து தினம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 2 விஷயம் கூட நம்ம பண்ணலாம். நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பெட்டில் படுக்கிறோம் இல்லையா, படுத்ததுக்கப்புறம் கழுத்தை நல்லா பெண்ட் பண்ணிட்டு தலகாணி எடுத்துடுவோம். தலகாணியை எடுத்துட்டு கழுத்தை நல்லா பெண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உச்ச மண்டையோட எட்ஜை வந்து அங்கே படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷனில் ஸ்லோவாக ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீத் பண்ணுங்க. அப்படி நல்லா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பின்மண்டை இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஈஸியாக போயின்னு இருக்கு. இது ஒன்று. அடுத்தது நம்ம இப்படி கையை வந்து இப்படி கஃப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிப்போம் இல்லையா, பண்ணிட்டு என்ன பண்ணுங்கோ, ஜஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னெல்லாம் பண்ணுவோம். இப்படி பின்னால் தலையை அப்படி கையை வச்சுட்டு படுத்துட்டே நான் சொல்கிறது
அப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு அகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்லோ ப்ரீத்திங் பண்ணுங்க. இந்த 2 விஷயமும் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கை ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடுங்கோ. நார்மல் ப்ரீத்திங் ஸ்லோவாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த அது கான்ஷியஸாக நல்லா நிதானமாக மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க ஹார்ட்டில் அந்த படபடப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடங்கும். அண்ட் ஃபைனலி என்ன பண்ணுங்க, நல்லா கையை தேய்ச்சிட்டு இந்த 2 கண்ணு மேலேயும் வச்சுட்டு ஒரு 1 மினிட் உங்களுக்கு எது ப்ளசண்ட்டான விஷயமோ, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பூ பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு பழம் பிடிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிருஷ்ணரோட முகம் பிடிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது குருவோடைய ஒரு போஸ் உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு குழந்தையா இருந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அது ரொம்ப எது உங்களுக்கு பிடிக்குமோ, மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை அதை நினச்சது ஒரு ஸ்மைல் உங்களுக்கு வருமோ, அதை ஒரு நிமிஷம் மைண்டில் நினச்சின்னு அந்த கண் அப்படியே மூடிக்கோங்க. ஸ்லோ ப்ரீத்திங். அதுக்கப்புறமா தூங்க போங்க. திஸ் என்னன்னாக்க மனசில் வந்து எவ்ரிபடி 1008 அன்னைக்கு எத்தனையோ உளைச்சல் இருந்திருக்கும், சிலது நடக்கும் நடக்காது, மறுநாளைக்கு டென்ஷன், ஒன்று பண்ணணுமேங்கிறது எல்லாம் இருக்கும். அதோடு நம்ம இப்படி தூங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த டிஸ்டர்பன்ஸில் நம்மளுக்கு பிபி வில் ஃப்ளக்சுவேட் அண்ட் அந்த பிரெயினுக்கு போகிற பிளட்டும் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. இது பண்ணுறதுனால என்னன்னாக்க நம்மளோட பிபியும் நம்ம காம் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்லோ ப்ரீத்திங் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம். அண்ட் ப்ளசண்ட்டான விஷயத்தை நம்ம நினைக்கும் போது என்னன்னாக்க தூக்கத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஐயோ இந்த இதுக்கு கட்டணும், நாளைக்கு அவங்கள போய் பார்க்கணும், இந்த அப்பாயின்மெண்ட் இது இருக்குது, அவனுக்கு இது சரியாகணும், இன்றைக்கி இவனுக்கு இன்டர்வியூவில் சக்ஸஸ், இது எல்லாருக்கும் வர்றது. ஸோ இந்த பேசிக் தாட்டோடு நம்ம தூங்கறச்சே வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது. ஸோ இந்த ப்ளசண்ட்னஸை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சுவாமியை பிடிக்குமோ அவரை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். ஸோ இது வந்து இந்த பிரெயின் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சமீபத்தில் அடுத்தது கேள்விப்படுறது என்னென்னா ஹர்னியா இல்லையா. நிறைய லேடிஸ்க்கு வந்து ஹர்னியா வருது. ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா வேண்டாமா, அப்புறம் கீழே உட்கார முடியாது ஹர்னியானாக்க, இப்படி நிறைய வருது. ஹர்னியாவுக்கு கூட வந்து கை வைத்தியம் இருக்குது. உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு ஹர்னியா ஏன் வருது, வெயிட்டு நம்ம என்ன பண்ண ப்ரெஷர் கொடுத்து அப்படின்னு வந்து ஒரு வெயிட்டை தூக்கிடுறோம் நம்ம இல்லையா, இல்லை எதாவது ஒன்று தள்ளணுங்கிறச்சு அந்த நேரத்துக்கு அது வேலை நடக்கணுங்கிறது பிடிச்சி தள்ளி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய அந்த ஹர்னியாங்கிற ப்ராப்ளம் வருது. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் வரலாம், லெஃப்ட் சைடில் வரலாம். ஸோ ரைட் சைடில் வந்தால் ரைட் லெக் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் லெக். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்மளுடைய ஆர்கனுக்கு எந்த குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ சப்போஸ் ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்களே, லெக்கில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் அப்படின்னா பாதமும் காலும் சேர்ற இடம் இருக்குது இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு கீழே, இவ்வளவு தான். திஸ் இஸ் த பாயிண்ட் ஃபார் ஹர்னியா. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் எண்ணெயோ இல்லை வேஸ்லினோ கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு இந்த கையை நல்லா அப்படி முடிச்சுக்கோங்க. இதால் கொடுத்தா தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும். மேலேருந்து கீழே சறுக்கு மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே இறங்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா ரிவர்ஸ் பண்ணினா தப்பாக போயிடும். அதனால வெறும்னு அந்த ஒரு 2 இன்ச்சஸ் பொசிஷனை நல்லா அப்படி அழுத்தி அப்படி ஒரு 3 தடவை இப்படி பண்ணுறேன் இல்லையா, அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் டெய்லி பண்ணலாம் இந்த மாதிரி. இது நல்லா அழுத்தி பண்ணணும். இன்கேஸ் ஹர்னியா அது வெளியில் வந்து சில அந்த ஒரு மாதிரி பெயின் இருந்தால் கூட இந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணினேன்னா அது வெளியில் வந்த அந்த ஆர்கன் மெதுவாக உள்ளே போகும். ஆனால் அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் பண்ணும்படியாக இருக்கும். மேபி 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ், அது கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கவும் வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா இப்போ உங்களாலேயே பண்ண முடியாது, நம்மளுக்கு இருக்கிறச்சே நார்மல் டேஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பெயின் இருக்கிறச்சே ஆஸ்க் எனிபடி, மேலேருந்து கீழே அப்படி அழுத்தி நல்லா ஒரு 10 நிமிஷம் பண்ணிகிட்டே இருந்தால் வெளியில் இருந்த அந்த ஹெர்னியா தானாக உள்ளே போயிடும். இது ப்ராக்டிக்கலாக அனுபவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கை வைத்தியத்தில் அந்த காலத்தில் எல்லாம், இப்போ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ தான் இருந்ததா, இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தால் ஓகே, பாப்புலேஷன் இருந்தால் கூட இல்லையா, ஒவ்வொரு இத்தனை சென்டர்ஸு இத்தனை லேப்ஸு இதெல்லாம் எதனால, பிகாஸ் நம்ம வந்து
ப்ரிவென்ஷனுங்கிறத வந்து மெதுவாக கேஷுவலாக விட்டுட்டோம். ஸோ அந்த ப்ரிவென்ஷனை நம்ம இப்போவும் நம்ம இனிமேல் மெதுவாக பிடிச்சிக்க ஆரம்பித்தோம்னாக்க நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்மளால் அடுத்த வாழ்க்கும் ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ தட் நம்மளுடைய விஷயங்களில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல், தடை இல்லாமல் வி கேன் கம்ஃபர்டபிளி மூவ் ஆன். அதனால் அவள்லாம் பண்ணினா மாதிரியே வரும் முன் காப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அந்த சொல்கிறாப்புல வந்து அந்த பிளட் ஃப்ளோக்கு வேணுங்கிற அந்த சின்ன பாயிண்ட் அங்கே நின்று அடுத்தது திரும்புறது அப்படிங்கிறது. ஏன்னா மிட்-50க்கு அப்புறம்தான் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவாளுக்கும் இதை எடுத்து சொல்லுங்க. ஸோ தட் லெட் தம் ஆல்சோ லிவ் அ ஹெல்த்தி லைஃப். ஸோ அதனால் பண்ணுறச்சு ஹெல்த்து தான் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதனால நாம்ளும் ஹெல்த்தியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் ஹெல்த்தியாக வச்சுப்போம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.